விஸ்வரூபம் பட விவகாரம் தொடர்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் நேற்று மோதல் சம்பவங்கள் அரங்கேறின. இது தொடர்பாக 200க்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் நள்ளிரவிலும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கமல் வீடு முன்பு குவிந்த ரசிகர்கள் அவருக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பினர். இந்நிலையில் தமது ரசிகர்கள் அமைதி காக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள கமல்ஹாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளார். தமிழக திரையரங்குகளில் திரையிடப்படாமலேயே விஸ்வரூபம் எடுத்துள்ளது கமல்ஹாசனின் விஸ்வரூபம் திரைப்படம். அந்த படத்திற்கு தமிழக அரசு விதித்த தடையை செவ்வாய்க்கிழமை இரவு ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். நேற்று தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் விஸ்வரூபம் படத்திற்கான தடையை நீட்டித்து உத்தரவிட்டது. இதனால் தமிழகத்தில் விஸ்வரூபம் படத்தினை காணலாம் என காத்திருந்த கமல் ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அருமையான படம். நாங்கள் கேரளாவில் பார்த்தோம். அருமையா, எந்த பிரச்சனையும் இல்லை. அருமையா இருக்கு படம். எல்லா பக்கம் எல்லா குடும்பத்தோட பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது இந்த படம் எங்களுக்கு 2013 எங்களுக்கு ஒரு மெகா ஹிட் படம் இந்தியாவில். நானும் பாய் தான். எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் மதங்களை கலந்து கண்டிப்பா இருக்குன்னு நான் நம்புறேன். கமல் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. இந்த படம் ரொம்ப ஆவலா நாங்க வந்திருக்கோம் பாக்குறதுக்கு. விஸ்வரூபம் படம் திரையிடப்படாததால் விரக்தியடைந்த ரசிகர்கள் தமிழகத்தின் சில இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விஸ்வரூபம் படத்திற்கான போஸ்டர்களை அடையாளம் தெரியாத சில நபர்கள் கிழித்து எறிந்துள்ளனர். விஸ்வரூபம் படம் தொடர்பாக மதுரை திலகர் திடலில் ஏற்பட்ட மோதலில் கமல் ரசிகர்கள் 122 பேர் மீதும், எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 135 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் நிலைமை இவ்வாறு இருக்க, பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் விஸ்வரூபம் படத்திற்கான தடையை அந்த மாநில அரசு நீக்கிக் கொண்ட போதிலும் தியேட்டர்களில் படம் திரையிடப்படவில்லை. இதையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். விஸ்வரூப பட விவகாரத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் அமைதி காக்குமாறு தமது ரசிகர்களை கமல்ஹாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். தயவு செய்து நீங்கள் குரல் கொடுக்காதீர்கள். இது ஒரு பப்ளிக் எஜுகேஷன் ஆக வேண்டிய அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு சினிமா. நான் ஒரு சின்ன கலைஞன். உங்களுக்கு என் மேல் இருக்கும் பாசம் அளவு மிகுந்தது என்பதை நான் உணர்கிறேன். இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமலே எனக்கு உங்களுக்கு என் மீது இருக்கும் அன்பு புரிகிறது. விஸ்வரூபம் படத்தில் சர்ச்சைக்குரியதாக கூறப்படும் காட்சிகள் நீக்கப்படும் என கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இப்பொழுது நாங்கள் சுமூகமாக பேசி திருக்குர்ஆன் சம்பந்தப்பட்ட சில வரிகள் அவர்கள் மனது புண்படும்படி இருந்திருந்தால் அதை நீக்குவதற்கு நான் தயார் என்று சொல்ல அவர்கள் சில காட்சிகளை குறிப்பிட்டார்கள். சரிங்களா? அந்த காட்சிகளை நான் நீக்குவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறேன். எங்களுக்குள் இனி பிரச்சனை இல்லை. இதில் வாக்குவாதத்திற்கு இனி இடமில்லை எங்கள் மத்தியில். இந்நிலையில் விஸ்வரூபம் படத்திற்கான தடையை நீட்டித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய கமல்ஹாசன் முடிவு செய்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் முருகன் மற்றும் மரியரீகன்.